இது வரி செலுத்துவோர் கவனமாக இருக்க வேண்டிய காலம். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நெருங்கி வருகின்றது. பொதுவாக பெரும்பாலான நிறுவனங்கள் ஜூன் கடைசி வாரம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் தங்கள் ஊழியர்களுக்கு படிவம் 16 வழங்குகிறார்கள். வரி செலுத்தும் பெரும்பாலானோர் தங்கள் வரிகளை செலுத்தும் மாதமாக ஜூலை உள்ளது. படிவம் 16 உடன் வரி செலுத்துவோர் படிவம் 26AS வருடாந்திர தகவல் அறிக்கை AES மற்றும் வரி தகவல் அறிக்கை TIS, வரி அறிக்கைகள் மற்றும் வட்டி சான்றிதழ்கள் போன்ற பிற முக்கிய ஆவணங்களையும் வரி கணக்கை தாக்கல் செய்யும் போது தயாராக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை ஒழுங்கமைத்து வரி கணக்கு தாக்கல் செய்ய தயாரானதும் அடுத்த கட்டம் நீங்கள் சரியான ITR படிவத்தை தேர்ந்தெடுப்பது. 2023 முதல் 2024 நிதியாண்டிற்கான வரி தாக்கல் செய்ய வருமான வரித்துறை ITR 1 முதல் ITR 7 வரை 7 படிவங்களை அறிவித்துள்ளது. வருமான வரி அறிக்கை படிவத்தை தாக்கல் செய்யும் போது வரி செலுத்துவோர் தங்கள் வருமானம், முதலீடுகள், வரி விலக்குகள் மற்றும் வரிகளை பற்றி தெரிவிக்கிறார்கள். வருமான வரி சட்டம் 1961 கீழ் ஒரு நபரின் வருமானம் அடிப்படை விலக்கு வரம்பை விட அதிகமாக இருந்தால் அந்த நபர் வருமான வரி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது ITR தாக்கல் செய்வது இன்னும் பல விஷயங்களுக்கு உதவுகிறது. ஆகையால் உங்கள் வருமான அடிப்படை விலக்கு வரம்பின் கீழ் உங்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருந்தாலும் ITR தாக்கல் செய்வது நல்லது. வரி கணக்கை தாக்கல் செய்வதன் மூலம் இந்த ஆண்டில் ஏற்படும் சில நஷ்டங்களை அடுத்த நிதியாண்டுக்கு எடுத்து சென்று டேக்ஸ் ரீஃபண்ட் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது ஃபைலிங் என்றால் என்ன அப்படின்னு பலருக்கும் பல கேள்விகளும் தோன்றுகிறது. உங்கள் வரி கணக்கை சமர்ப்பித்து அனைத்து பணிகளையும் டிஜிட்டல் முறையில் செய்து முடிக்கும் செயல்முறை ஃபைலிங் எனப்படும். வரி கணக்கை ஃபைலிங் செய்ய வரி செலுத்துவோர் டாக்ஸ் பேயர்ஸ் புதிய வருமான வரி போர்ட்டலை PAN அடிப்படையிலான லாக்இன் சான்றிதழ்களுடன் அணுகலாம். வரி செலுத்துவோர் தங்கள் வரி தாக்கல் செய்முறையை எளிதாக்க இதில் உள்ள பல்வேறு அம்சங்களும் பயன்படும். அப்படித்தான் நீங்கள் முதலில் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை போட்டு லாகின் செய்யவும். பிறகு உங்களுடைய ஹோம் பேஜ் வந்த பிறகு இதில் ஃபைல் சென்று இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்பதை தேர்வு செய்யவும். சரியான அசஸ்மெண்ட் இயரை தேர்வு செய்த பிறகு ஆன்லைன் என தேர்வு செய்யவும். பிறகு ஒரிஜினல் ரிட்டர்ன்ஸ் என்பதை தேர்வு செய்து அதில் நீங்கள் உங்களுடைய வருமான வரிகளை சரிபார்க்கவும். முன் நிரப்பப்பட்ட தகவலையும் சரிபார்க்கவும். PAN, ஆதார், பெயர், தொடர்பு தகவல் மற்றும் வங்கி விவரங்கள் போன்ற முன் நிரப்பப்பட்ட விவரங்களை சரிபார்த்த பிறகு உங்கள் வருமான விலக்குகள் மற்றும் விலக்கு விவரங்களை மதிப்பீடும் செய்யவும். அதுக்கு அடுத்தபட்சமாக வெரிஃபை செய்வது எப்படி அப்படின்னு பலருக்கும் பல கேள்விகளும் தோன்றுகிறது. அதாவது இதில் பல விதமாக நீங்கள் வெரிஃபையும் செய்ய முடியும். உங்கள் ஆதார் OTP வைத்தும் செய்யலாம் அல்லது உங்களுடைய நெட் பேங்கிங் வைத்தும் செய்யலாம். இந்த வெரிஃபை செய்த பிறகு உங்களுடைய மொபைலுக்கு வரக்கூடிய OTPயை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுடைய ITR தாக்கல் செய்யப்படும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.